அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல ஏஜென்ட் கிம் ரியாக்ட் டெத் சீரிஸோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட எண்டிங்ல மின் ஹார்பர்ல தான் இருக்காங்கற விஷயம் தெரிஞ்சு ஹீரோ அங்க வந்திருப்பாரு. ஹீரோவை தேடி சியாங் அங்க வர. இதுக்கடையில மின் ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்து வெளிய வர ட்ரை பண்ணும்போது கோல்ட் அவங்கள பாத்துருவான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பாப்போம். வருஷம் 2014. மின் அப்ப சின்ன குழந்தையா இருந்த டைம். ஹீரோ அவர் இருந்த பழைய வீட்ல இருந்து ஒரு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு. அந்த டைம் அவருக்கு உதவி பண்றதுக்காக அவரோட ரெண்டு நண்பர்களை வந்திருப்பாங்க. ஹான்சோ சால் ரெண்டு பேருமே. இவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள பொருள் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது மின் மட்டும் வீட்டுக்கு வெளியில தனியா உட்கார்ந்திருக்கா. அப்ப அந்த வழியில வந்த சில பசங்க அங்க இருக்க ஒரு தாத்தா கிட்ட மிட்டாய் வாங்கிட்டு அவங்க விளையாடுறதுக்காக பிளே கிரவுண்ட் போயிட்டு இருக்காங்க. போற வழியில மின்ன பார்க்கவும், நீ இந்த இடத்துக்கு புதுசா வந்திருக்கியா, நீ கூட விளையாட வரியான்னு கேட்கவும், மின்ன அந்த பசங்க கூட விளையாடுறதுக்காக பிளே கிரவுண்டுக்கு போக அப்பதான் ஹீரோ வெளியில வந்து பாக்குறாரு. தான் பொண்ணை காணா. எங்க போனான்னு தெரியாம ஹீரோ அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிளே கிரவுண்ட்ல இருக்க மின்ன தான் காட்டுறாங்க. அந்த பசங்களை சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கும் போது எல்லாருமே ஒளிஞ்சுக்க போறாங்க. மின்னும் தான் எங்க ஒளிஞ்சுக்கிறதுன்னு பார்க்க பக்கத்திலேயே ஒரு ஆபீஸ் இருக்கும். அந்த ஆபீஸ்க்குள்ள போய் அமைதியா ஒளிஞ்சுக்குவா. இன்னொரு பக்கம் ஹீரோ தான் பொண்ணை தேடி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வராரு. அங்க போலீஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் உதவி கேட்கலாமான்னு கூட நினைக்கிறாரு. அப்பதான் சால் வந்து நம்ம வேற ஏதாவது பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் 3 பேருமே பொண்ணை தேடிட்டு இருக்க. எங்க தெரியும் பொண்ணு கிடைக்கல. அதோட ஆபீஸ் ரூம்ல ஒளிஞ்சிருந்த மின்னும் அதே இடத்துல தூங்க அந்த பசங்க எல்லாருமே வீட்டுக்கு போயிடுவாங்க. மின்னு ஒளிஞ்சிருக்க தெரியாம அந்த ஆபீஸ் ரூமே லாக் பண்ணிட்டாங்க. இருந்து போக தான் மாட்டிக்கிட்டு மின்னு அந்த கதவை திறக்க ட்ரை பண்றா. ஆனா கதவை ஓபன் பண்ண முடியல. அப்பதான் பக்கத்துல ஜன்னல் இருக்கும். அது மேல ஏறி யார்கிட்ட உதவி கேட்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ண மின்னோட நேரம் அங்க ஒரு பொண்ணு ஸ்கூல்ல இருந்து வரவும் கையாட்டி உதவி கேட்கறத பார்க்க அப்படியே கட் பண்ண ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவும் தான் வீட்டுல தான் பொண்ணு எங்க தான் போனான்னு தெரியாம வேற வழி இல்லாம போலீஸுக்கு கால் பண்ணலாம் நினைக்கிறாரு. அப்பதான் அப்பான்னு ஒரு சவுண்ட். அந்த இடத்துக்கு மின் வர அந்த பொண்ணு தான் காப்பாத்தி கூட்டிட்டு வரவும் அப்ப சின்ன பொண்ணா இருக்க மின் அவங்க அப்பா கிட்ட, அப்பா நான் பிளே கிரவுண்ட்ல பசங்களோட கண்ணாமூச்சி விளையாடும் போது ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டேன். அங்க இருக்கிறவங்க நான் இருக்கிறது தெரியாம பூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா நான் தைரியமா இருந்தேன், பயப்படவே இல்லை, எனக்கு அழுகையும் வரல. அங்க இருக்கிற ஜன்னல் வெளியேறி உதவி கேட்டேன்னு சொல்ல அப்ப மின்ன காப்பாத்தின அந்த பொண்ணும், நான் பிளே கிரவுண்ட் வழியா போயிட்டு இருந்தேன். அப்பதான் உங்க பொண்ணு ஒரு ரூம்ல மாட்டிக்கிட்டா. அவளை நான் காப்பாத்தும் போது அவ அப்பா கிட்ட கூட்டிட்டு போகணும். அதுக்கான வழியை கரெக்டா சொன்னா. ரொம்பவே புத்திசாலி போனேன்னு சொல்ல அப்பா அங்க இருக்கிற தாத்தா கடை, போஸ்ட் ஆபீஸ் பாக்ஸ், அதோட நம்ம வீட்டோட கலர், இது எல்லாத்தையும் நான் ஞாபகமா வச்சிருந்தேன். அதனாலதான் கரெக்டா கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல உடனே சாலும் என் தங்க கட்டி ரொம்பவே புத்திசாலியா இருக்காளே, அவ பெருசாகி கண்டிப்பா டாக்டர் ஆவான்னு சொல்ல கட் பண்ண இப்ப பிரசன்ட் தான் காட்டுறாங்க. அந்த கோல்டு ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்து கதவு திறக்கும் போது அதாவது கோல்டு பாத்துருவான். பார்த்த உடனே இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான்னு சொல்லி மின்ன பிடிக்கிறதுக்காக வேகமா வரவும் அதுக்குள்ள மின் கதவை சாத்தவும் கோல்டும் யோசிக்கிறான். இவ இன்னும் சாகல, இவ செத்துதான் நினைச்சுதான் ஜோ கிட்ட டீல் பேசியிருக்கோம். அடுத்து என்னதான் பண்றதுன்னு தெரியாம அவன் ஆளுங்களுக்கு கால் பண்ண யாருமே அட்டன் பண்ணல. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப கோல்டு அவன் இன்னும் சொல்ல ஆளுங்களை வர வச்சிருப்பான். அவங்களுக்கு தான் கால் பண்ணி பேசுறான். ஏன்னா சேர்மன் ஜோவை பத்தி நல்லா தெரியும். கண்டிப்பா ஏதாவது பிளான் பண்ணுவார் தான். பாதுகாப்புக்காக நிறைய பேரை வர சொல்லியிருக்கவும் அவங்களும் பாஸ் நாங்க அங்கதான் வந்துட்டு இருக்கோம்னு சொல்றானுங்க. அப்ப கோல்டு நீங்க டைரக்டா என்ன மீட் பண்ண வேண்டாம், முதல்ல ஆபீஸ் ரூமுக்கு போங்க. நான் பை டே இவங்க ரெண்டு பேருக்குமே கண்டினியூஸா கால் பண்ணிட்டு இருக்கேன், யாருமே அட்டன் பண்ணல. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு உடனே பாருங்கன்னு சொல்ல இப்ப பேவை இண்டாவை தான் காட்டுறாங்க. ஹீரோ விட்டு நல்லா அடி வாங்கவும் பேவோட நிலைமை படம் மோசமாயிடுச்சு. டேவும் ஹீரோவுக்கு பயந்து போய் எதுக்காக என்ன அடிக்கிற, நீ அந்த சேர்மன் ஜோவோட ஆளான்னு கேட்கவும் சேர்மன் ஜோவுக்கு இதுல என்ன சமாதானம் கேட்டா அப்ப நீ அவன் ஆள் இல்லையா, அப்ப நீ போலீஸ்காரனான்னு கேட்க ஹீரோவும் மின் எங்கன்னு கேட்க அவனும் பயந்து போய் அந்த கோல்டு ஸ்டோரேஜ் ரூம்ல தான் அந்த பொண்ணு இருக்கிறதா சொல்ல ஹீரோ பயப்பட ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக கோல்டு ஸ்டோரேஜ் ரூம்ல தான் பொண்ணு வைக்கணும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கோவத்திலே அவன் பக்கத்துல வர அவன் பயந்து போறான். யோ நாங்க எதுக்கும் காரணம் இல்லையா, அந்த பொண்ணு எங்க கிட்ட வரும்போது செத்து தான் போயிருந்தா, வேற வழி இல்லாம தான் நாங்க ஸ்டோரேஜ் ரூம்ல வச்சிருக்கோம், அதுக்கெல்லாம் காரணம் சேர்மன் ஜோவோட பொண்ணு தான் சொல்லவும் ஆனா ஹீரோவால அதை ஏத்துக்க முடியல. நான் உடனே அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்கு போனோம், மின்னா பாக்கணும், அவ மட்டும் செத்து இருந்தா என் பொண்ணு சாவல சம்பந்தப்பட்ட ஒருத்தனை கூட உயிரோட விட மாட்டேன் எமோஷனலா பேசிட்டு இருக்கவும் அப்ப கீழே ஒரு கரண்ட் ஒயர் தொங்கிட்டு இருக்கும். அதை பார்த்த டேவும் ஹீரோ எமோஷனலா இருக்க இந்த சமயத்தை பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒயர் எடுத்து அவர் மேல வைக்க வரவும் அப்ப ஹீரோ கொஞ்சம் நவுந்துருவார். அதனால அவனுக்கே ஷாக் அடிச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்க. ஆள் இருக்கானா இல்லையான்னு தெரியல. அந்த டைம்ல கரண்ட் பிளிங்கா எரியவும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பே அங்கறத தப்பிச்சிருவான். டே தப்பிச்சிட்டான். இப்ப தான் பொண்ணு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும்னா அது கண்டிப்பா பேவால தான் முடியும் தெரியவும் அவனை துரத்திட்டு வராரு. இப்ப கற்பனா சவுத் கொரியன் ஏஜென்ட் தான் காட்டுறாங்க. அதான் சால அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்களா. சால அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்க மொத்தம் 4 வண்டி அவங்க வந்தது. அதுல முதல் வண்டில தான் சாங்கும் டெய்லரும் பேசிட்டு போறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே கிம் மேல ஒரு நல்ல மரியாதை இருக்கு. ஏன்னா ஒரு ஆபத்தான ஏஜென்ட் தான் பொண்ணுக்காக அந்த வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு அமைதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வருவாரு. அத பல வருஷமா இவங்களும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு யோசிக்கிறாங்க. அப்ப டெய்லரும் இந்த ஏஜென்ட் கிம் நான் பல வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு ஏஜென்ட் 66. அவர் பண்ண பல சாதனைகளை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஒவ்வொரு தடவை கிம்ம ஃபாலோ பண்ணும் போதெல்லாம் அவன் தான் உண்மையில 66. நம்ம ஃபாலோ பண்ற ஆபத்தான ஆளு இவன் தானான்னு சொல்லி எனக்கு சந்தேகம் வந்திருக்கு. அவர் இந்த அளவு வாழ்ந்ததே அவர் பொண்ணுக்காக தான் சொல்லி பேசிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா கடைசி வண்டியை தான் காட்டுறாங்க. கடைசி வண்டி தான் சாலை பிடிச்சு கூட்டிட்டு வரவும் கூட இருக்க ஆளுங்களாம் டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா இந்த சாலுக்கு இருக்க ஒரே பழக்கம் பேசுறது. பேசுவாரு பேசிக்கிட்டே இருப்பாரு. அப்படிதான் அவரோட பழைய கதை, சாதனை, அமெரிக்கா கண்ணு, ஹிட்லர் சண்டன் ஏகப்பட்ட விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கவும் அங்க இருக்கிறவங்களால முடியல. அவசரப்பட்டு இவனை வண்டியில ஏத்திட்டோமோ இல்ல இவன் இருக்க வண்டியில அவசரப்பட்டு ஏறிட்டோமோன்னு யோசிச்சுட்டே இருக்கவும் சால் இதெல்லாம் பண்றதுக்கான காரணமே அவங்களை வெறுப்பேற்றுறதுக்காகவும் தான் பக்கம் அவங்க கவனம் இல்லாம இருக்கிறதுக்காக தான். சாலோட பேச்சை கேட்டு எல்லாருமே வெறுப்புல இருக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாரு. சாலோட முதுகு கிட்ட எப்பவுமே ஒரு சின்ன ஊக்கு இருக்கும். அந்த ஊக்கு வச்சு தன்னை லாக் பண்ண லாக்க மூலம் அன்லாக் பண்றாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்க ஏஜென்ட் நான் உங்களுக்கு ஒரு நல்ல பாடம் சொல்லி தரேன் கத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த லாக் எடுத்து காட்டவும் எல்லாருமே கன் எடுத்து ஷூட் பண்ண வராங்க. ஆனா அசால்ட்டா அவங்க எல்லாருமே சமாளிச்சு அடிச்சிட்டு ஒரு இடத்துல இருந்த 3 பேருமே கட்டி போட்டுட்டு அந்த காரை தூக்கிட்டு போக இப்ப அந்த
பேவை தான் காட்டுறான். கஷ்டப்பட்டு ஹீரோ கிட்ட தப்பிச்சு ஹார்பர்ல இருந்து வெளியில போறதுக்காக ஒரு கார் எடுத்துட்டு வேகமா ஓடிட்டு போயிட்டு இருக்கப்போ இன்னொரு கார் வந்து அது மேல பலமா மோதுது. அது வேற யாரும் ஓடுறது இல்ல, ஹீரோட கார் தான். அவனும் தப்பிக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு. இது கடையில கோல்டு சில ஆளுங்களை வர சொல்லிருப்பாங்கல, அந்த ஆளுங்க முதல்ல ஆபீஸ் ரூமுக்கு தான் வராங்க. அங்க வந்து பார்த்தா அங்க இருக்கிற ஏகப்பட்ட பொருள் உடைஞ்சிருக்கும், எல்லா பொருளும் கலைஞ்சிருக்கு. ஏதோ ஒண்ணு தப்பா நடந்திருக்கு தெரியவும் கோல்டுக்கு கால் பண்றாங்க. பாஸ் இங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, பே எங்க இருக்கான்னு தெரியல, ஆனா டே மட்டும் இங்க இருக்கான். ஆனா பார்த்தா இவட இருக்க மாதிரி தெரியலன்னு சொல்லப்போ ஒருவேளை சேர்மன் ஜோவோட ஆளுங்க இங்க வந்திருப்பாங்களான்னு சொல்லி சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஆனா சேர்மன் ஜோ சொன்ன டைமுக்கு இன்னும் நேரம் இருக்கு, அதுக்குள்ள அவன் கண்டிப்பா வந்திருக்க வாய்ப்புலன்னு யோசிக்கிறாரு. அப்ப ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு முதல்ல அவன் ஆளுங்க கிட்ட நீங்க பே எங்க இருக்கான்னு தெரியலன்னு சொன்னீங்களா, அவனை கண்டுபிடிங்க, அவனையும் கூட்டிட்டு ஸ்டோரேஜ் ரூமுக்கு வாங்கன்னு சொல்ல இப்ப பேவை தான் காட்டுறாங்க. இன்னும் ஹீரோ கிட்ட இருந்து தப்பிக்க தான் கார்ல வேகமா ஓடிட்டு இருக்கவும் அப்ப திடீர்னு ஹீரோ ஒரு கார்ல வந்து ஒரு இடத்துல முட்டி லாக் பண்ணிடுவாரு. பே ஹீரோ கிட்ட மாட்டிக்கிட்டான். அதே டைம்ல அவர் இடிச்ச சவுண்ட் அங்க இருக்க கோலோட மத்த ஆளுங்களுக்கு கேட்கவும் அந்த இடத்துக்கு பேவை தேடி போக கட்பனா ஹான்சுவா தான் காட்டுறாங்க. அந்த பாலத்துல தண்ணியில குச்சிருப்பார்ல, தப்பிச்சு ஒரு இடத்துக்கு தான் வந்திருப்பாரு. கூடவே அந்த காங்கையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. ஏன்னா தண்ணியில விழுந்ததுல இந்த காங் மயக்க மட்டும் விழுந்திருப்பாரு. அதனாலதான் இவரையும் காப்பாத்தி கூட்டிட்டு வரவும் அட பாவி நீ எல்லாம் ஒரு ஏஜென்ட், உன்னால ஒரு நீச்சல் கூட அடிக்க முடியல, உனக்கெல்லாம் எவன் ஏஜென்ட் வேலை கொடுத்தான்னு சொல்லிட்டு அவரை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும் போது அவருக்கு முன்னாடி அங்க சால் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு ஹான்சவும் நான் இங்கதான் வருவேன் உனக்கு எப்படி தெரியும் கேட்டா தண்ணி போற வேகம் காத்து அடிக்கிற விதம் இதெல்லாம் வச்சு நான் கரெக்டா கெஸ் பண்ணேன். அந்த இடத்துக்கு நீ வந்துட்ட, சரிவா நம்ம கிளம்பலாம்னு சொல்ல சரி இவன் என்ன பண்றது, அதான் அவன் தலையெழுத்து. அவன் ஏஜென்ட் ஆளுங்க வந்து கூட்டிட்டு போவாங்க. அங்க கிம் எதுவும் பிரச்சனைல இருக்க போறான், அவனுக்கு போய் உதவி பண்ணுவான்னு சொல்ல ஹான்சவ் பொறுமையா இருக்க சொல்றாரு. இந்த ஏஜென்ட் எல்லாமே நம்மள தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறமா கண்டிப்பா நம்மள தேடி வருவாங்க. இதுதான் அந்த நார்த் கொரியன் ஆளு வேற, இதுக்கப்புறம் நம்ம ஒன்னா இருந்தா நமக்கு தான் பிரச்சனை, ரெண்டு பேரும் வேற வேற வழியில போவோம், அதோட நமக்கு ஆயுதங்களும் தேவைன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணா மறுபடியும் ஹார்பர் தான் காட்டுறாங்க. பேவ் அடிச்சு இந்த ஸ்டோரேஜ் ரூம் தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஏன்னா அதுக்கான வழி ஹீரோவுக்கு தெரியாது, இந்த பேக்கு தான் தெரியும். அப்படியே கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது கோல்டோட மத்த ஆளுங்க அங்க வராங்க. அவங்கள பார்த்த உடனே பேவுக்கு தெரிய வரவும் என் ஆளுங்க வந்துட்டாங்க, நீ இதுக்கப்புறம் தப்பிக்க முடியாது செத்தன்னு சொல்லவும் பின்னாடியே ஒரு கண்டெய்னர் இருக்கும். ஹீரோ அதுக்குள்ள வச்சு பேவை லாக் பண்ணிட்டு எனக்கான நேரம் கம்மியா இருக்கு சீக்கிரம் வாங்கடான்னு சொல்ல இப்ப கோல்ட தான் காட்டுறாங்க. அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்கு வெளியில தான் உட்காந்துட்டு இருக்கவும் உள்ள மின் இருக்கவும் மின் கிட்ட பேச்சு கொடுத்து எப்படியாவது வெளியில கொண்டு வர ட்ரை பண்றாரு. பாருமா பொண்ணு, உன் தலையில அடிச்சது சேர்மன் ஜோவோட பொண்ணு, நீ அடிப்பட்டு விழுந்ததுக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமே இல்ல, என்ன நீ பார்த்தது உன்னை நாங்க கொண்டு வந்தது எந்த விஷயத்துல யாருக்கிட்டையும் சொல்லாத, இந்த விஷயத்த நமக்குள்ளேயே முடிச்சுக்கோ, கதவு திறந்து விடுறேன், நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிடுன்னு சொல்ல அதுக்கு மின்னும் என்ன பார்த்தா ஏமாளி மாதிரி தெரியுதா, நான் மட்டும் கதவை திறந்த நீ என்னையும் கண்டிப்பா கொண்டுருவ, என்னால கதவு திறக்க முடியாதுன்னு சொல்லவும் கதவை திறக்கலனால நீ சாகதாம போற, உள்ள இருக்க குளிர் அப்படி உன்னால ரொம்ப நேரம் தப்பிக்க முடியாதுன்னு சொல்ல இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த பேவை அடைச்சு வச்சிருக்க கண்டெய்னர் ஓபன் பண்ணவும் அவன் அதிர்ச்சியா பாக்குறான், இவன் எப்படின்னு உயிரோட இருக்கான்னு. ஹீரோ ஒரு கத்தியோட நிக்க வெளியில பார்த்தா அங்க வந்து அந்த ரவுடிங்க எல்லாருமே ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு உயிருக்கு போராட நிலைமையில இருக்கானுங்க. அப்படியே ஹீரோவனை மாசா கூட்டிட்டு போயிட்டு இருக்க அவங்க மேல ஒரு கார் வந்து வேகமா மோத யாருன்னு பார்த்தா அது சியாங் தான். மோதுனதுல பெருசா ஹீரோவுக்கு எதுவும் ஆயிருக்காரு, கொஞ்சம் தள்ளி போய் தான் எழுந்திருப்பாரு. அப்பவும் உடனே எதிர்க்க அங்க இருந்த முதல்ல ஓடி மறைஞ்சு போகவும் பின்னாடியே சியாங் அந்த கிம் எங்க தான் போயிருப்பான்னு சொல்லி தேடிட்டு இருக்க அங்க ஹீரோ ஒரு இடத்துல கண்டெய்னர் மேல மாசா நிற்கவும் அத அந்த நார்த் கொரியன் ஸ்பை சியாங்க பார்க்க உன் பொண்ணு காணா போனான்னு கேள்விப்பட்டேன், இதுக்கப்புறம் நீ அவளை பார்க்கவே முடியாதுன்னு சொல்ல ஹீரோவோட கையில கத்தி இருக்கும். அதை எடுத்துட்டு மாசா அந்த கண்டெய்னர்ல இருந்து குதிக்க அந்த சியாங்கோட கையிலயும் ஒரு சின்ன கத்தி இருக்கும். ரெண்டு பேருமே அந்த கத்தியை வச்சு சண்டை போட்டுக்க அவங்களுக்குள்ள சண்டை நடந்துட்டே இருக்கு. இந்த சியாங் திறமசாலான ஏஜென்ட் தான், ஆனா ஹீரோட எக்ஸ்பீரியன்ஸே வேற லெவல். அசால்ட்டா அவன் உடம்புல ஒரு கீரல போட்டுருவாரு. அப்பவும் அடங்காம மறுபடியும் சண்டை போட வரான். இந்த தடவை ஹீரோ முதுகுலயே கத்தி எடுத்து ஒரு குத்து குத்திடுவாரு. அதுக்கப்புறம் அவனை தள்ளி விட்டு கையில இருக்க கத்தியையும் தூக்கி போட்டு நான் கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், எங்க இருந்து வந்தியா அங்கேயே போயிடு, இல்லன்னா உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லவும் சியாங் கோவப்படுறான். ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிற, நீ எனக்கு எவ்வளவு பெரிய வழியை கொடுத்திருக்கேன் தெரியுமா, என் அண்ணன் சாவுக்கு நீதான் காரணம்னு சொல்லிட்டு ஹீரோவை கொலை பண்ண வர ஹீரோ இவன் யாரா இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா இப்ப மறுபடியும் பேவை தான் காட்டுறாங்க. அந்த பே இன்னும் இறந்து போகல, ஹீரோ கிட்ட அடி வாங்கி சியாங் காரால மோதி இவ்வளவு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் கூட அவ இன்னும் உயிரோட தான் இருக்க. இன்னொரு பக்கம் சேர்மன் ஜோவை தான் காட்டுறாங்க. அவன் ஆளுங்களோட வந்துட்டு இருக்கவ அப்ப செக்ரட்டரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, பாஸ் பின்னாடி கார்ல வராரு, அவர் பொறுமையா வரட்டும், அதுக்கு முன்னாடி நம்ம ஹார்பருக்கு போவோம், அங்க எதுவும் ஆபத்து இருக்கான்னு செக் பண்ணிட்டு பாஸ வர சொல்லலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்க மத்த கார்லாம் முதல்ல ஹார்பருக்கு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹான்சவையும் சாலையும் தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா போகலாம்னு முடிவெடுத்ததால ஒரு இடத்துல ஹான்சுவை டிராப் பண்ணிட்டு சண்டைக்கு தயாரா சீக்கிரம் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப மறுபடியும் ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த சியாங் மறுபடியும் கொலை பண்ண ட்ரை பண்ணவும் அவனை அடிக்கிறாரு. அப்போ அவன் கண்டினியூஸா சண்டை போடவே வந்துட்டு இருக்க. அவனை அடிச்சு கீழே தள்ளி விட்டதுக்கு அப்புறம் உன் அண்ணனை நான் கொன்னதா சொன்னீங்க, உன் அண்ணன் யாருன்னு கேட்கவும் என் அண்ணன் சாவுக்கு நீதான் காரணம், என் அண்ணன் தான் உண்மையான ஏஜென்ட் 66ன்னு சொல்ல ஹீரோக்கு அவன் யாருன்னு தெரிஞ்சிடுது. அப்ப சியாங் ஒரு கத்தி எடுத்து குத்த வரவும் அவன் கையில இருக்க கத்தியை பிடிச்சு லாக் பண்ணிடுவாரு. நீ பார்க்கோட தம்பி சியாங் தானே, உன் அண்ணனை கொண்டது நான் இல்லன்னு சொல்ல அதை கேட்ட சியாங் அதிர்ச்சி ஆகிறான். ஹீரோவும் நடந்த உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நானும் உங்க அண்ணனும் தலை சிறந்த போராளிகளா இருந்தோம், நம்ம நாட்டுக்காகவும் போராட தயாரா இருந்ததா அங்க நடந்த விஷயத்த சொல்றாரு. பார்க்கும் கிம் வழக்கம் போல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தடவை கிம் தான் பார்க்க ஜெயிக்கவும் இவங்க களத்துல வேணா எதிராளியா இருக்கலாம் போராளிகளா இருக்கலாம், ஆனா மத்தபடி ரெண்டு பேருமே நண்பர்களா இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் தான் பார்க்கும் நமக்கான பிராக்டிஸ் முடிய போது, நமக்கு ஒரு கடைசி ஆபரேஷன் இருக்கு, அதை மட்டும் நம்ம நல்லபடியா முடிச்சா இங்க இருந்து நான் என் வீட்டுக்கு போயிடுவேன், நான் என் குடும்பத்தை தேடி கண்டுபிடிப்பேன், நீ என்ன பண்ண போறேன்னு ஹீரோ கிட்ட கேட்கவும் நான் என்ன பண்ண போறேன், எனக்கு தான் குடும்பம் எதுவுமே இல்லையே, இங்க வந்ததுல இருந்து எல்லாருமே நம்பர் சொல்லி தான் கூப்பிடுறாங்க, என் நம்பர் 73 உன் நம்பர் 66, இதை தவிர எனக்கு வேற எந்த ஒரு அடையாளமே இல்லைன்னு சொல்ல அப்ப பார்க்கும் உன் பேரு கிம்னு சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கு ஒரு பேர் ஞாபகம்
ஞாபகம் வருது. ஏன்னா பல வருஷமா இங்க இருக்கிற எல்லாத்தையுமே நம்பர் சொல்லி மட்டும் தான் கூப்பிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோவும் என் பேர் எப்படி உனக்கு ஞாபகம் இருக்குன்னு கேட்டா, நம்ம இங்க வந்த முதல் நாள் ஞாபகத்துல இருக்கா, நம்ம எல்லாருமே அடிச்சு நம்ம நம்பரை சொல்ல சொன்னாங்க. ஆனா நீ ஒருத்த மட்டும் தான் உன் பேரை சொன்ன. அதுல இருந்தே உன் பேரை நான் ஞாபகத்துல தான் வச்சிருக்கேன். இங்க இருந்து நீ நான் வெளியில போனதுக்கு அப்புறம் என்னை எக்காரணத்தை கொண்டு நீ மறக்க கூடாதுன்னு சொல்ல, என் உயிர் நண்பனை நான் எப்படி மறப்பேன் ஹீரோ சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே ஒரு ஆபரேஷனுக்காக சவுத் கொரியா வந்திருப்பாங்க. அங்கதான் பாம் பிளாஸ்ட் நடந்து பார்க் இறந்து போயிருப்பாரு. அப்படி அவர் இறந்து போறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. பாம் அடிச்சதுல ஹீரோ மயக்கத்துல இருந்திருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் முழிப்பு வரவும் உடனே தான் நண்பன் பார்க்க கிட்ட தான் வராரு. அப்ப பார்க்க உயிரோட தான் இருக்க. என்னால இங்க இருந்து வர முடியாது, நீ எப்படியாவது போய் தப்பிச்சிருன்னு சொல்ல. ஏன்டா எப்படி சொல்ற, நான் இங்க இருந்து உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ, பாம் வெடிச்சதுல என் காலை நான் இழந்துட்டேன், இதுக்கப்புறம் என்னால இங்க இருந்து தப்பிக்க முடியாது, நம்ம 2 பேர்ல நீ ஒருத்தனாவது உயிரோட இருக்கணும்னு சொல்ல. அப்ப ஹீரோவும் 2 பேரும் ஒன்னா தான் வளர்ந்தோம், 2 பேரும் ஒன்னா தான் பயிற்சி எடுத்தோம், சாவரங்கிற நிலைமை வந்தா கூட 2 பேருமே செத்து போவோம்னு சொல்லிட்டு ஒரு கன் எடுத்து தான் தலையில வச்சுக்க பார்க்க அதை தடுக்கிறாரு. என்னோட கடைசி ஆசை என்ன தெரியுமா, நீ நல்லபடியா வாழணும், உன் வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரி நீ சாகணுங்கிற முடிவெடுக்க கூடாது, இது ஏன் மேல சத்தியன்னு சொல்ல. அப்பதான் சவுத் கொரியன் சோல்ஜர்ஸ் அங்க வந்திருப்பாங்க. அவர்கிட்ட ஹீரோவை மாட்டிக்க பிரசன்ட்ல இந்த கதையெல்லாம் கேட்டு சியாங் அதிர்ச்சியில இருக்க. இப்ப மின்னதான் காட்டுறாங்க. இன்னும் அந்த ஸ்டோரேஜ் ரூம்ல தான் இருக்கவும் தான் அப்பாவை பத்தி யோசிக்கிறா. தான் இல்லனா தான் அப்பாவுக்கு யாருமே இல்லனோ, எப்படியாவது தான் வீட்டுக்கு போகணும்னு யோசிக்கிறா. வெளியில இன்னும் கோல்டு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்க. அப்ப நல்லா மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல அங்க பே வரவும் பேவோட நிலைமையை பார்த்துட்டு உனக்கு என்னடா ஆச்சுன்னு கேட்டா, இறந்து போன அந்த பொண்ணு தெரியாம அப்பா இங்க வந்திருக்கான், கண்டிப்பா சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு அதே இடத்துல மயங்கி போகவும் அப்பதான் ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது. அந்த ஸ்டோரேஜ் ரூமோட கதவு ஓபனா இருக்கு. வெளியில தப்பிச்சு போக வாய்ப்பு இல்ல. தப்பிச்சு போயிருந்தாலும் கண்ணில் பட்டுக்கணும், காதுல சவுண்ட் ஆகுது கேட்டிருக்கணும். அப்ப தப்பிச்சு போலனா உள்ளதான் இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு மின்ன தேடி உள்ள வரவும் அவன் தலையிலேயே ஒரு பயங்கரமான அடி. மின் தான் ஒளிஞ்சிருந்து சரியான நேரம் பார்த்து அவன் அடிச்சிருப்பாங்க. அடிச்சடியில கோல்டு மயங்கி போக அந்த ரூம்ல இருந்து தப்பிச்சு வெளியில வர பே அந்த பொண்ணை பாத்துருவான். ஏமா தாயி நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, நல்ல வேலை உயிரோட இருக்க, இங்க வா மானா வாங்கிட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு பக்கத்துல வரவும் அந்த பே ஹீரோவை பத்தி தான் சொல்ல வருவான். ஆனா அதை கேட்காம மின் அவசரப்பட்டு பேவோட தலையிலே பலமா அடிச்சுட்டு அங்க இருந்து போட்டுடுவான். இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. இன்னமும் சியாங் கூட தான் பேசிட்டு இருக்க. ஹீரோ சொன்ன விஷயத்த சியாங் எதுவும் நம்பல. நீ என்ன ஏமாத்த ட்ரை பண்றா, போய் சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோவை கத்தியால குத்த ஹீரோ அவனை தடுத்திருக்க மாட்டாரு, திருப்பியும் அடிச்சிருக்க மாட்டாரு. உங்ககிட்ட நான் இன்னும் சில உண்மைகளை சொல்றேன், அதை நம்புறத நம்பாம இருக்கிறது உன்னோட முடிவுன்னு சொல்ல சவுத் கொரியன் ஆர்மிட்ட மாட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது கிம்மும் சாலும் சண்டை போட்டுருப்பாங்களா, அதுல கிம் தான் வின் பண்ணவும் அதுக்கு அந்த மேஜரும் சால் ரொம்பவே திறமசாலி, இது வரைக்கும் சண்டையில அவன் யாருமே ஜெயிச்சதில்ல, அப்படிப்பட்ட ஒருத்தனை நீ ஜெயிச்சிருக்க, உன் திறமையை நான் வீணாக்க விரும்பல, நீ எனக்காக வேலை பார்க்கணும், எங்க நாட்டுக்காக வேலை பார்க்கணும்னு சொல்ல ஹீரோ அதுக்கு முடியாதுன்னு சொல்லுவாரு. அப்பதான் அந்த மேஜரும் நீங்க யாரு உங்களை அனுப்புறான்னு எல்லா விஷயமே எங்களுக்கு தெரியும், ஆனா நீங்க சவுத் கொரியாக்கு வந்த விஷயம் எங்களுக்கு எப்படி தெரியுமா, அதுக்கான காரணம் ரீ தான், சில அரசியல் காரணங்களால அவன் உங்களை பலி கொடுக்க நினைச்சான், அதனாலதான் திட்டம் போட்டு உங்களை இங்க அனுப்பி வச்சான், அந்த விஷயத்தை எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணான், அது மூலமா தான் நீங்க மாட்டீங்க, கூட இருக்க உங்க முதுகலையை குத்தி இருக்கான் அந்த ரீ, அதெல்லாம் அவனுக்கு என்ன பலன் தெரியுமா, இப்ப சவுத் கொரியாட செகண்ட் இன் கமாண்ட் டைரக்டர் ரியா மாறி இருக்கான்னு சொல்லவும் அப்ப பார்க்கோட மரணத்துக்கு அந்த டைரக்டர் ரீ தான் காரணம் தெரியும். இப்ப பிரசன்ட்ல இந்த கதையை நான் மறுபடியும் சியாங்கிட்ட சொல்லி அவங்க அண்ணன் சொன்ன கடைசி வார்த்தைகளையும் சொல்றாரு. என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி நீ எப்பவுமே தப்பிக்கணும், இவரோட வாழணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோ போக சியாங் எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்கான். இப்ப ஹீரோ தான் பொண்ணு தான் தேடி ஸ்டோரேஜ் ரூம் தேடிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மீன் தப்பிக்க ட்ரை பண்றா. அப்படி தப்பிக்கிறதுக்காக ஒவ்வொரு இடமா ஓடிட்டு இருக்கும் போதும் அந்த இடத்துல ஜோவோட ஆளுங்களை பார்க்க ஜோவோட செக்ரட்டரி ஏற்கனவே ஸ்கூல்ல மீன் பார்த்திருப்பா. அந்த ஞாபகம் வரவும் இவனுக்கு கண்ணில் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேற வழியில தப்பிக்க ட்ரை பண்றான். இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த ஸ்டோரேஜ் ரூமை கண்டுபிடிச்சு உள்ள வரவும் தான் பொண்ணு இருப்பாளா இல்லையாங்கிற ஒரு பயத்தோடைய வராரு. அந்த நேரத்துல தான் பொண்ணு இறந்த மாதிரியே ஒரு நிமிஷம் அவரோட டெட் பாடி காட்டவும் அதை பார்த்து பயந்து போறாரு. அந்த கோல்டு ஆளுங்க ஏற்கனவே ஒரு ஆளை கொலை பண்ணி உள்ள வச்சிருப்பாங்களா, அந்த ஆளோட டெட் பாடி தான் தான் பொண்ணு நினைச்சு பயந்துருப்பாரு. ஆனா அந்த டெட் பாடி அங்க இருக்கு, பக்கத்துல இன்னொரு பையன் இருக்கு, அதுல ரத்த கறி இருக்கு, ஆனா அங்க எந்த ஒரு டெட் பாடி இல்ல, அதோட சில கீழே ரத்த கரைகள் இருக்கு. தான் பொண்ணு இன்னும் இறந்து போகலன்னு புரிஞ்சுக்கிறாரு. அந்த ஸ்டோரேஜ் ரூம் ஃபுல்லா தான் பொண்ணை தான் தேடிட்டு இருக்கவும் ஒரு இடத்துல தான் பொண்ணு அவன் அப்பாவை ரொம்பவே காயப்படுத்திட்டான்னு சொல்லி சாரி டாடின்னு எழுதிருப்பான். அதை பார்த்த உடனே தான் பொண்ணு உயிரோட தான் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணவும் தேடி வெளியில வராரு. ஒவ்வொரு இடமா தேடுறாரு. மின்னு கத்துறாரு. ஆனா மழை பலமா பெய்யுது. கண்டெய்னர் மேல தண்ணி பட அந்த சத்தத்தால ஈர கத்துற சவுண்ட் மின்னுக்கு கேட்கல. இதுக்கடையில செக்ரட்டரி ஜோவும் அங்க இருக்கிற கோல்டோட ஆபீஸ் தான் வரவும் அந்த ஆபீஸே கலைஞ்சிருக்கு. கீழே டேவும் செத்து போய் கிடக்குறான். அப்ப இங்க வேற ஏதோ நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்க இப்ப ஹீரோ தான் பொண்ணு தான் கத்திட்டு இருக்காரு. கீழே இருந்து பார்த்தா தான் பொண்ணை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கண்டெய்னருக்கு மேல ஏறி மின் எதுவும் இருக்காளான்னு சொல்லி தேடிட்டு இருக்காரு. அவர் பொண்ணோட பேரை சொல்லி கத்திட்டு இருக்க. அப்பதான் மின்னல் அடிச்ச அந்த வெளிச்சத்துல தான் பொண்ணை பாக்குறாரு. தப்பிக்கிறதுக்காக அங்க இருக்க ஒரு கார்ல ஏறி ஒரு கேட்டை ஏறி குதிச்சிட்டு இருப்பா. தான் பொண்ணு உயிரோட இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கும் நிம்மதியாவே இருக்கும். இப்ப அந்த ஏஜென்ட் காங்க தான் காட்டுறாங்க. அவர் மயக்கத்துல இருந்தவருக்கு இப்பதான் முழிப்பு வர அவர் ஆளுங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்லிருப்பாரு. அவரோட ஆளுங்க கிட்ட ஏஜென்ட் கிம் கண்டிப்பா உங்க கிட்ட மாட்டிக்க மாட்டாரு. மத்த 2 பேர் நிலைமை என்னாச்சுன்னு கேட்க ஹான்ஸும் தண்ணியில குச்சி தப்பிச்சிட்டாரு. ஆனா சால் மட்டும் சரண்டர் ஆனாருன்னு சொல்ல சரி அவன் எங்கன்னு கேட்டா சரண்டர் ஆனாரு. ஆனா அவரும் எங்களை அடிச்சு போட்டு தப்பிச்சதா சொல்ல காங் டென்ஷன் ஆகிறாரு. இத்தனை பேர் ஏஜென்ட்ங்கிற பேர்ல இருக்கீங்க, ஒரு கிழவனை சமாளிக்க முடியலன்னு கத்தவும் அப்பதான் அங்க சாங்கும் டெய்லர் வராங்க. சாங் வந்து இது கீழே இருந்து கிடைச்சதா சொல்லி ஒரு பர்ஸை கொடுக்கவும் அது காங்கோட பர்ஸ் தான். அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல கிரெடிட் கார்டு பணம்னு எதுவுமே இல்ல. உடனே தான் மொபைல செக் பண்ணி பாக்குறாரு. செக் பண்ணி பார்த்தா அவர் கிரெடிட் கார்டுல இருக்க நிறைய பணத்தை யாரும் யூஸ் பண்ணிருப்பாங்க. இது கண்டிப்பா அவனுக்கு 2 பேர் வேலையா தான் இருக்குன்னு யோசிக்க காங் கெஸ் பண்ணது ரைட் தான். சால் தான் அந்த கிரெடிட் கார்டு எடுத்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்திருப்பாரு. தனக்கு தேவையான தான் வீட்டுக்கு தேவையான மொத்த பொருளையும் பல நாளுக்கு தேவையான மாதிரி வாங்கிக்கிறாரு. வாங்கினது மட்டும் இல்லாம ஹான்சவுக்கும் கால் பண்ணி அவன் கார்டை யூஸ் பண்ணி தாண்டா தேவையான பொருள்லாம் வாங்கிட்டேன்,
இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா. இப்ப ஹான்சோ செகண்ட் ஹேண்ட்ல ஒரு வண்டி வாங்க தான் வந்திருப்பாரு. ஒரு பழைய மாடல் வண்டியை பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போறாரு. இந்த பணமும் காங்கோட பணம் தான். இப்ப மறுபடியும் அந்த கோல்டு ஸ்டோரேஜ் ரூம் தான் காட்டுறாங்க. அங்கதான் கோல்டு அடி வாங்கி மங்கத்துல இருக்கவும் உள்ள பே வர வாங்கின அடியால் நடக்க முடியல, தவிர்த்து தான் உள்ள வரவும் தான் பாஸை இப்படி எழுப்பி விட்டுருவான். அந்த நேரத்துல ஜோவோட செக்ரட்டரி அவன் ஆளுங்களை அங்க வராங்க. வந்த கையோட பேவை தான் முதல் அடிக்கவும் அவன் மயங்கிடுவான். அப்படியே கோல்டையும் பிடிச்சு அவன் தங்க பள்ளியும் பிச்சு எடுத்துருவான் செக்ரட்டரி. இப்ப கோல்ட மிரட்டி அந்த பொண்ணோட பாடி எங்கன்னு கேட்கவும் கோல்டோ பாடியா அந்த பொண்ணு இன்னும் சாகவே இல்ல, உயிரோட தான் இருக்கான்னு சொல்ல செக்ரட்டரி அதை தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணை தான் தேட சொல்றாரு. அதோட இதுக்கப்புறம் அந்த கோல்டால பிரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஆளுங்களை ஒரு ஆளுகிட்ட அவன் கதையை முடிச்சிருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் அவன் அங்க இருக்க கம்பி எடுத்துட்டு கோல்ட கொலை பண்ண வர. அப்ப கோல்டு பக்கத்திலேயே கத்திரிக்கோள் இருக்கும். அந்த கொல்ல வரனே ரவுடி அவனும் தனியா தான் மாட்டிக்க கத்திரிக்கோள் வச்சு குத்தி அவன் கதையை முடிக்க. இப்ப மீனை தான் காட்டுறாங்க. ஹார்பர்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் பக்கத்திலே ஒரு ஹைவே இருக்கும். அங்க யாராவது உதவி பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அந்த வழியில போற வர கார் கிட்ட உதவி கேட்டுட்டு இருக்க ஒரு காரை மின்ன பார்த்துட்டு நிறுத்துறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா கோல்ட தான் காட்டுறாங்க. அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்கு வெளியில தான் வரவும் வெளியில ஜோவோட ஆளுங்க இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவனுங்க கண்ணில் பற்ற கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து பொறுமையா தப்பிக்க ட்ரை பண்றான். இன்னொரு பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. மின் எந்த வழியில வேற ஹவுஸ்ல இருந்து வெளியில வந்தாலும் அதே வழியில ஹீரோவும் வராரு. தான் பொண்ணை தான் தேடி போயிட்டு இருக்கவும் அந்த ஹைவே கிட்டே வராரு. தான் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியல, ஆனா பக்கத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிறத பாக்குறாரு. தான் நண்பர்கள் 2 பேரையும் கான்டாக்ட் பண்ண முடியல, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சாங்க தான் கான்டாக்ட் பண்றாரு. என் பொண்ணை கண்டுபிடிக்கணும், அதுக்கும் உதவி வேணும், என் பொண்ணு மட்டும் கிடைச்சிட்டானா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுன்னு சொல்ல சாங்கும் டெய்லரும் காங்க தான் மீட் பண்ண வராங்க. ஹீரோ சொன்னதை பத்தி சொல்றாங்க. நம்ம எப்படியாவது கிம்மோட பொண்ணு மின்ன கண்டுபிடிக்க உதவி பண்ணி ஆகணும்னு சொல்ல நம்ம எதுக்காக அதை பண்ணணும், அது நம்ம வேலை இல்லைன்னு சொல்லவும் அப்ப சாங்கும் டெய்லரும் கிம் ஒரு ஆபத்தான ஏஜென்ட், அவன் வாழ்க்கையை விட்டு ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்ததே அவன் பொண்ணுக்காக தான். இப்ப அந்த பொண்ணை காணங்கிறதால அவன் முட்டாள்தனமா நடந்துட்டு இருக்கான். நம்ம ஏஜென்ட் கிம்ம கட்டுப்படுத்தி ஆகணும், அதுக்கு மின்ன கண்டுபிடிச்சே ஆகணும், அதுக்கு நம்ம தான் அவருக்கு உதவி பண்ணி ஆகணும்னு சொல்ல அதுல காங்குக்கு விருப்பம் இல்லைன்னா அவரோட மொத்த டீம் அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்ப காங்கும் ஏஜென்ட் கிம் அடக்கிறதுக்கு அவரோட பொண்ணு தான் வழினா, ஏஜென்ட் கிம்மோட மிகப்பெரிய பலவீனா அவரோட பொண்ணு மின் தானா, அவனுக்கு முன்னாடி அந்த மின்ன நம்ம பிடிக்கிறோம், அந்த மின்ன வச்சு பிளாக்மெயில் பண்ணி அவன் அப்பனை பிடிப்பன்னு பிளான் பண்றாரு. அதுக்காக ஒரு பொண்ணு மின்னையும் தேட சொல்ல இப்ப செக்ரட்டரி ஜோவியம் அவனோட ஆளுங்களை தான் காட்டுறாங்க. அவனோட ஆளுங்க அந்த ஹார்பர் ஃபுல்லா தேடி இருப்பாங்க. நாங்க பல இடம் தேடி பார்த்துட்டோம், ஆனா அந்த பொண்ணு இங்கேயே இல்லைன்னு சொல்ல அப்பதான் ஜோ கிட்ட அவங்க ஆளுங்க வந்து நம்ம பாஸோட கார் சிங்ல தான் ட்ராக் பண்ணிட்டு இருந்தேன், அந்த கார் ஹார்பருக்கு வரல, நம்மளையும் தாண்டி போறதா சொல்ல அப்பதான் சேர்மன் ஜோபா காட்டுறாங்க. என் பொண்ணு யூரிக்கு கடவுளோட அருள் இருக்கு, அதனாலதான் எனக்கு எல்லாமே நல்லதா நடக்குதுன்னு சொல்ல அப்பதான் காட்டுறாங்க கோல்டு கிட்ட இருந்தா ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிச்ச மீன் இப்ப சேர்மன் ஜோ கிட்ட மாட்டிக்கவோ. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.